ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு டிசம்பர் 21 நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே எப்படி மார்க்கெட் நடந்துருச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதில் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான என்ட்ரி டார்கெட் லெவல், அதில் சேஃப் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 மார்க்கெட் ஒரு 21,020 21,018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ஒரு சின்னதாக ஒரு நோ ட்ரேட் ஜோன் மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுதுன்னா 21,228 அப்படின்னா 21,340 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரெண்டு லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் அந்த ரேஞ்சு லெவலில் பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும் அந்த என்ட்ரிக்கான பிளான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ கால்ஸும் பார்த்தீங்கன்னா 21,000 கால் வந்து பார்த்தீங்கன்னா 100 பை பண்ணி 120 டார்கெட் அப்படி கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு டார்கெட் ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிது. 120க்கு மேலே இங்கே டார்கெட் போய் முடிஞ்சுது. அது மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டியில் கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். டெய்லி இந்த மாதிரி லைவ் ஒரு ஆப்ஷன் கால்ஸும் ப்ளஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸும் அப்படி கொடுத்துட்ருப்போம். இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படும் நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சார்ட்டில் போயிட்டு நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக நம்ம நேற்று வீடியோ போடல. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியாமல் போயிடுச்சு டைமிங். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது கால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கால் எடுத்தோம். ஸோ அதுக்கான டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா 21,800 அப்படின்ற மாதிரி வரைக்கும் 21,288 அப்படின்ற மாதிரி லெவல் வரைக்கும் இந்த கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து ஒரு புல் பேக். இந்த புல் பேக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறது 21,340 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில். ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மார்க்கெட் இப்படி ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ ஃபால் ஆச்சு, சடனாக இப்படி மேலே போகுது. இது புல் பேக் ஆகி டவுன் சைடில் இப்படி போகக்கூடிய மூவா இல்லை பிரேக் அவுட் ஆகி அப் சைடில் போகக்கூடிய மூவா அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ அப்படி கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது 21,280 340 to 50 வரைக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் ஒரு இங்கே பை பண்ணவங்களுக்கான டார்கெட் புக்கிங் அப்படின்ற மாதிரி லெவல், அதாவது 21,100 அப்படிங்கிற லெவலில் பை பண்ணியிருக்கவங்களுக்கு 21,350 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டார்கெட் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த டார்கெட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே நடக்கலாம். டார்கெட் புக்கிங்க்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுமா இல்லை டவுன் சைடில் வந்து இந்த லெவல் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோக்கு வந்து வருமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த மார்க்கெட் இண்டிகேஷன் இதெல்லாம் என்ன சொல்லுது, டெக்னிக்கலாகவும் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்ல இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிற முக்கியமான விஷயம் 20,200க்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் கிடைச்சா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரேஞ்சுங்கிறது 21,240 21,040 அப்படிங்கிற அந்த லெவல் இருந்து 21,280 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் மினிமம் ஒரு ரேஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல் அப்படின்றது 21,348 to 50 இந்த லெவல். ஸோ இங்கிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த புல் பேக் அப்படிங்கிறது கீழே வந்து புல் பேக் ஆகிட்டு மேலே போகுமா அப்படிங்கிறது அப்போ நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படி பார்க்கறதுக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 21,140. ஸோ 21,140 21,200 இந்த ரெண்டு லெவல்லுமே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்பயும் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 21,360க்கு மேலே க்ளோசிங் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் அப்படின்னா அது கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி ஒரு ரேஞ்ச் ஷார்ட் டைம் ரேஞ்ச் வந்து மாறும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நிஃப்டியில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்படிங்கிறது 21,200க்கு கீழே ஓப்பனாக இருந்தது அப்படின்னா இந்த லெவல் இருந்து கீழே சப்போர்ட் ஒரு
100 பாயிண்ட்ஸ் கீழே டவுனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனில் மறுபடியும் மேலே போகும்போது கால் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து பிரேக் அவுட் ஆகிற விஷயங்களை நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் டவுன் சைட் டார்கெட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம 21,280 அப்படிங்கிற மாதிரி 20,018 இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஆனால் இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 21,280 அண்ட் 340 இந்த லெவல். இந்த ரெண்டு லெவலு கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது அதிகபட்சமான டார்கெட் அப்படிங்கிறது 21,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் லெவல் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.